ஒரு வாரமாவே இந்த கிழங்குக்கோசரம் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து மரவள்ளி கிழங்கு சைஸ்ல அந்த அண்ணன் கொண்டு வந்திருந்தாரு. அடேங்கப்பா! எத்து சோடெல்லாம் இருக்குமா? அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம காட்டுல போட்டிருந்தப்போ ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா ரொம்ப பெரிய அளவெல்லாம் இல்ல. இந்த அண்ணன் பெரிய பெரிய கிழங்கா கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு அந்த சாப்பிடணும்னு ஆசை டெம்ப்ட் ஆகி உடைச்சு ஒண்ணு சாப்பிட்டுட்டே இருந்தேன். அந்த அண்ணன், "கண்ணு நீங்க உடைச்சு சாப்பிடுற மாரி எல்லாரும் ஒவ்வொன்னு எடுத்து சாப்பிட்டா நான் எப்படி சேல்ஸ் பண்றது?" அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஒண்ணுமே ஃபீல் பண்ணாதீங்க. எடை போடுறதுல குறைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரி கண்ணு அப்படின்ட்டு அவரும் விட்டுட்டாரு. பூண்டு பெரிய பல்லு பூண்டு வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான வெங்காயமும் தக்காளி எல்லாம் வாங்கிட்டங்களா, மீதியெல்லாம் நம்ம காட்டிலேயே இருக்கிற காய், இந்த கீரை அதெல்லாம் சமைச்சிக்கிறது, மீதியெல்லாம் நம்ம வாங்குறது எல்லாம் முக்கியமான பொருள் மட்டும் வாங்கிக்கிறது. இந்த காயை ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன். இந்த காய் கிடைக்கவே இல்லை. கண்டங்கத்திரிக்காய் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. முன்னாலும் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நினச்ச இடத்துல இருக்க காலெல்லாம் முள்ளெல்லாம் குத்திட்டு வந்துருவோம். இப்போனா அந்த ஒரு காய்க்கு அவசரம் ரொம்ப தேடி கையில் முள்ளு குத்துனது தான் மிச்சம். காட்டில் நெல் கட்டை அடிக்கிறது இல்லைங்களா, 1 2 நெல்லெல்லாம் சிந்தி கிடந்தது. அதெல்லாம் கோழி சாப்பிட்டுட்டு இருந்தது. பஞ்சு இன்னும் ஒரு டைம் எடுக்கிற மாதிரி இருக்க மாட்டிருக்கு. இப்போ எடுத்துட்டா இன்னும் ஒரு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். மொந்த வாழைத்தார் வந்து வரிசெல்லாம் தார் போட்டிருந்ததுங்களா, பூவெல்லாம் ஒரு 2 3 பூ ஒடிச்சிட்டு அதெல்லாம் நல்லா முத்தி போய் காய் வந்துச்சு. இந்த காயில் பஜ்ஜி போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற காயை விட இந்த காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பழுத்து தார் ஒன்று இருந்தது, அதையும் வெட்டி எடுத்துட்டோம்.